சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆக்ட்ரஸஸ் யாரெல்லாம் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில ஃபியூ ஆக்ட்ரஸ் தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதில ஒருத்தவங்க தான் நம்ம கீர்த்தி சுரேஷ். பட் இவங்க இப்ப ரீசென்ட்டா பாலிவுட் போனதுலேருந்து ரொம்பவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் வந்து யாருக்குமே இப்ப ரீசென்ட் டைம்ல புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ்லாம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்களே பாருங்களேன் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீர்த்தி சுரேஷ் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்லலாம் இவங்கள் மாதிரி ஒரு அழகான ஒரு ஹீரோயின் இல்லவே இல்லன்ற மாதிரி ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து நம்ம ஸ்னேகா மாதிரி இருப்பாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்து ரொம்பவே ஒரு அடக்க ஒடுக்கமான கேட்டகரியில வந்த ஒரு ஹீரோயின். பட் இப்போலாம் வந்து இந்த மாரி ட்ரெஸ் பண்றதுனால நெட்டிசன்ஸ் வந்து எப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, "கீர்த்தி உனக்கு இதெல்லாம் தேவையான்ற?" மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்ன்றது அவங்களோட விஷ் தான். நாங்க அத பத்தி எந்த குறையும் சொல்லல. நெட்டிசன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றது தான் நாங்க இந்த சோஷியல் மீடியா வழியா நாங்க சொல்லிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.